ஆபக்குக்ல 2வது அதிகாரம், ஆமென், 3வது வசனத்தை பாசிங்க பாப்போம். ஆபகு 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு என்ன வைத்திருக்கிறார்? தரிசனத்தை வைத்து உங்களுக்கு என்று குறித்த காலம் என்று வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, இன்னொருக்கா படிங்க. குறித்த காலத்துக்கு என்று தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும். ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையின் மேலும் ஒவ்வொருடைய தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. யார் மேலும் தேவனுடைய திட்டம் இல்லாம ஒருத்தருமே இல்லைங்க. ஒவ்வொருத்தர் மேலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது. ஆமென். நம்ம மேல வைக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க, தேவனுடைய அநாதி திட்டம் என் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்ப அது தெரியாது, ஆனா முடிவில் அது விளங்கும். ஆமென். நம்முடைய தரிசனத்தை குறித்தோ, நம்முடைய ஊழியங்களை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ எல்லாருக்குமே சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆனா இப்போ இருக்கிறதல்ல, முடிவில். ஆமென், ஹல்லேலூயா. காரியத்தின் ஆரம்பத்தை பார்க்கிலும் அதோடைய முடிவு எப்படி இருக்குது, அதுதான் நல்லது. ஆமென். இன்னைக்குள்ளேயே காரியங்களை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஆமென். உங்களுக்காக மகிமையான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அது பொய் சொல்லாது. ஆமென். தேவன் ஒரு நாளும் பொய் உரைக்கிற தேவன் கிடையாது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்லன்னு பைபிள் சொல்லுது. பொய் உரைக்கிறது அவன் மனிதன் அல்ல. தேவன் ஒரு நாள் ஒரு முறை உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்தார்னா அது எப்போதும் அவருடைய நாமத்தினால் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறும். ஆமென். அது தாமதித்தாலும், ஆமென், அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. ஆமென், ஹல்லேலூயா. என்ன பண்ணணுமா? தாமதித்தாலும் உங்க வாழ்க்கையில அநேக காரியங்கள் உங்களுக்கு தாமதமாவே நடந்துட்டு இருக்கலாம், அதுக்கு காத்துருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அது நிச்சயமாய் வரும். சொல்லுங்க, நான் எதிர்பார்க்கிற நன்மைகள், நான் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. அது தாமதிப்பதில்லை. சொல்லுங்க, நிச்சயமாய் வரும். ஆமென், ஹல்லேலூயா. 38 வருஷங்க, 38 வருஷம் பெத்தஸ்தா குளத்தருக என்ன பண்றாரு? இன்னைக்கு எனக்கு அற்புதம் நடக்கும், நாளைக்கு அற்புதம் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 38 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் அங்க இருக்கிறவங்க என்னன்னா, ஒரு தேவதூதன் வருவார், அந்த குளத்தை என்ன பண்ணுவா, சில நேரத்துல அப்படியே கலக்குவா. கலக்குற நேரத்துல ஃபர்ஸ்ட் யாரு போறாங்களோ அந்த தண்ணிக்குள்ள அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஆமென். கொஞ்சம் பலன் இருவங்களுக்கு போறாங்க, ஆனா இவனுக்கும் எந்த பலனும் கிடையாது. வாழ்க்கையில நாங்க அநேகரை பார்த்திருப்போம், பலனை கொஞ்சம் பலன் இருந்து வாழ்க்கையில எவ்வளவோ செய்யறாங்க. ஆனா நாங்க முயற்சி பண்ணி 38 வருஷம் முயற்சி பண்ணிருக்கிறாங்க. அந்த குளத்தருக அவன் வாழ்க்கையில வருஷங்கள் வந்து போறதே தெரியாது, போயிட்டே இருக்குது. அவனுடைய வாழ்க்கையில பாதி வருஷங்கள் காத்திருப்பிலே போயிடுச்சு. பலனற்று போனான், உதவி இல்லாமல் போனான். அவன் மனசுல ஒவ்வொரு நாளும் எனக்கு அற்புதம் நடக்கணும் என்ற விஷயங்கள் போய் இப்போ நடந்தா நடக்கட்டும், இல்லாமல் போகட்டும் என்ற லெவலுக்கு வந்துட்டான். நிறைய பேர் இங்க வந்திருக்கிற அநேக பேர் அப்படிதான் இருக்கிறீங்க. ஆண்டவரே, உங்களை நம்பி இருக்கிறேன், எனக்கு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க காத்திருந்து சில நாட்கள் உண்டு. ஆனா இப்போ ஆண்டவரே, உங்க திட்டத்தின்படி செய்யுங்கப்பா, உங்க திட்டத்தின்படி செய்யுங்கப்பா. நான் எப்படியும் நான் உங்களுக்காக காத்திருப்பேன் யார் சொல்லியிருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களை நோக்கி வருவார். ஆமென். சொல்லுங்க, நிச்சயமா அது வரும். ஆமென். என் தேவன் உங்களை நோக்கி வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நீங்க ரோமர்ல 9வது அதிகாரம், ரோமருக்கு வாங்க, 9வது அதிகாரம் 9வது வசனம். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையானது, குறித்த காலத்திலே வருவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, குறித்த நேரத்துல, குறித்த காலத்துல
உனக்குன்னு ஒரு அப்பாயிண்டடான ஒரு டைம் வச்சிருக்கிறேன், உனக்கான ஒரு ரைட் டைம் நான் வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது, எனக்கு நடக்கல, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம நேரத்துல கர்த்தர் எதுவுமே செய்ய மாட்டார். ஆமென். அவர் குறித்த காலத்தை நமக்காக வைத்து வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குன்னு ஒரு டைம் நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அது இன்னொருக்க வாசிங்க, அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை, அது குறித்த காலத்துல வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சாராளுக்கு ஆபிரகாம் இருந்தார். அவர் அவங்க ஃபேமிலி விக்கிரகத்தை செஞ்சு அதை விற்கிற அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அப்போ ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனமானார். தரிசனமாகிட்டேன்னு தான் நான் அழைக்கிற தேசத்துக்கு நீங்க போன்னு சொன்னார். சொல்லிட்டேன் சொன்ன, அவங்க பிள்ளை இல்லாம இருந்தது, அவ்வளவுதான். அவங்களுடைய ஏக்கம் எல்லாம் ஒரு பிள்ளை வேணும். ஏறக்குறை 25 வருஷம் வெயிட் பண்றாங்க. எவ்வளவு வருஷம் வெயிட் பண்றாங்க? 25 வருஷம். வாழ்க்கையில அவங்க எதிர்பார்த்த காரியம் மட்டும், மற்ற எல்லா காரியங்களும் நடக்குது, ஆனா எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், சின்ன 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 காரியங்கள் நம்ம மனசுல நினைச்ச உடனே, இல்ல ஜஸ்ட் நம்ம பேசின உடனே, ஒரு காரியத்தை நாங்க அழுத உடனே சில காரியங்கள் நடக்குது. ஆனா பல வருஷமா ஒரு சில காரியங்களுக்கு நாங்க தேவ சமூகத்தில் அழுதுகிட்டே இருப்போம். ஆண்டவரே இந்த விஷயத்துல எனக்கு ஒரு மாற்றம் வரணும், ஆண்டவரே இந்த விஷயம் இந்த வருஷம் மாறணும், ஆண்டவரே இந்த விஷயம் இந்த நாள்ல மாறணும்னு சொல்லிட்டு நாங்க ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம், அந்த காரியத்துக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்போம். அப்படிதானே? நிறைய விஷயங்கள். ஆனா வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஆண்டவர் சொல்றார், நீ குறிக்கிற நாங்க சில நேரத்துல காலங்களை நம்மளே குறிச்சு கொடுத்துருவோம். ஆண்டவரே இந்த நாளுக்குள்ள இந்த விஷயங்கள் இப்படி முடிஞ்சிடணும் இல்ல, ஆண்டவர் சொல்ல குறித்த நாள நான் உன்கிட்ட வருவேன். ஆமென். ஆபிரகாமை அழைத்த உடனே அவனுக்கு என்ன பண்ணல, கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசு. ஆனா கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசான உடனே குழந்தைய கொடுத்தாரா? இல்ல, அவருடைய டைமிங்ல தான் அவர் எல்லாத்தையும் செய்வார். சொல்லுங்க, என் தேவனுடைய நேரத்துக்காக நான் காத்திருப்பேன். சொல்லு, என் தேவன் எனக்கா எல்லாமே செய்திடுவார். ஆமென். ஹல்லேலூயா. கால தாமதம் ஆயிட்டு இருந்தா அவர் என்னை மறந்துடுவாங்கன்னு காரியம் இல்லை, அவர் என்னை நேசிக்கலன்னு காரியம் இல்லை. ஆமென். என் விஷயத்தில் அவர் காரியமாகவே இருப்பார். சாதாரண ஒரு பிள்ளை பெத்தெடுக்கிறதுனா உடனே பிறந்திருக்கும். சாதாரண பிள்ளைல பிறந்தது வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளை. ஆண்டவர் சொல்றாரு, ஈசாக்கினிடத்தில் தான் உன் சந்ததி விளங்கும். ஆமென். அல்லேலூயா. ஒரு ஈசாக்கே வாழ்க்கையில நம்ம பெற்றெடுக்கணும்னா சில காரியங்களுக்காக காலங்கள் நம்ம காத்திருந்தான் ஆக வேண்டும். ஆமென். சொல்லுங்க, நான் எவ்வளவு அளவாய் நான் காத்திருக்கிறேனோ, எந்த அளவாய் நான் தேவன் தாமதிக்கிறார் என்று சொல்றேனோ, அந்த காரியத்துல ஆண்டவர் எனக்கு பெஸ்டான காரியத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்னுடைய இன்னைக்குரிய எமர்ஜென்சி அர்ஜென்சி அவருக்கு நல்லா தெரியும். இந்த விஷயம் நடந்தா போதும்னு சொல்லி சில விஷயங்கள் நான் ரொம்ப அர்ஜென்ட்ல நிக்கிறேன், எமர்ஜென்சி, அவருக்கு எல்லாமே தெரியும். ஆனா நம்முடைய அர்ஜென்ட்டுக்கெல்லாம் நம்ம தேவன் வரவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. குறித்த நேரத்துல தான் உன் பக்கத்துல அவர் வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அழகான படம். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். அப்படிதானே? மரித்தோரை எழ செய்வீரென்றார். ஆமென். என் நோய்கள் உங்களுக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியாத அற்புதம், சர்வசாதாரணமான அற்புதம் கிடையாது. நம்முடைய இமேஜினேஷன்ல நாங்க இப்படி இருக்கணும்னு என்னென்னலாம் காரியங்களை வச்சிருக்கிறோமோ அதுவெல்லாம் என் தெய்வன் செய்கிறது. யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை.
யோசனையில் பெரியவர். ஆமென். இந்த குட்டி மூளையை வச்சு எனக்காக கொஞ்சம் யோசிக்க முடியும், என் பிள்ளைகளுக்காக கொஞ்சம் யோசிக்க முடியும், ஊழியத்துக்காக கொஞ்சம் யோசிக்க முடியும், எதிர்காலத்துக்காக கொஞ்சம் யோசிக்க முடியும். ஆமாம், ஆனால் எனக்காக பெரிய பெரிய திட்டங்களை வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சாதாரணமான ஒரு பிள்ளை பெற்றெடுக்கிற மாதிரி இந்த சாதாரணமான காரியங்கள் சொல்லுங்க, எல்லாருக்கும் ஈஸியா நடக்கிற காரியங்கள் எனக்கு எப்பவுமே ஒரு தேவ பிள்ளைக்கு யோசிச்சு பாருங்க, நல்லா ப்ரேயர்ல எல்லாம் பண்ணிடுவோம். சும்மா நார்மல் பீப்புளுக்கும் சில விஷயங்கள் சர்வசாதாரணமா நடந்துருது. ஆனா தேவ பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, தேவன்கிட்ட உட்கார்ந்து அழுது ஜெபம் பண்ணி, ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா, உங்க திட்டம்னா நடத்துங்கப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவங்க சமூகத்துல காத்திருந்தா மட்டும்தான் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்படி யாராவது சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்க சந்தோஷப்படுங்க, தேவன் உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். ஆமென். எல்லாமே நான் நினைச்ச மாதிரி நடக்க மாட்டேங்குது அது சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அப்போ யோசிங்க, எல்லாம் தேவன் யோசிச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் இந்த தாமதங்கள் என் வாழ்க்கையில். அல்லேலூயா. எபிரியர்ல 11வது அதிகாரம் 11வது வசனம் நீங்க வாசிங்க. எபிரியர் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்று எல்லாம், அவர் உங்க பக்கத்துல உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவர் எப்பொழுதும். ஆனா உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, எப்பொழுதும் எல்லா சூழலில் என் கர்த்தர் உண்மை உள்ளவர், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம வாழ்க்கையில நான் என் தேவனுக்கு என்னென்னலாம் எனக்கு சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நிறைவேற்றோர் உண்மை உள்ளவர். ஆமென். எப்பொழுது நம்பணுங்க. ஆமென். நம்ம சூழ்நிலைகள், சில நேரத்தில் தாமதங்கள், சூழ்நிலைகள், வியாதிகள், பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் வரும்போது தேவன் உண்மை உள்ளவர் என்ற சில நேரத்தில் மறந்து, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு சோர்ந்து போயிடுறோம். ஆனா எந்த சூழ்நிலையிலும் சொல்லுங்க, என் தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் என்னை நடத்துவார், அந்த ஒரு விசுவாசம் தாங்க. ஆமென். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் என்னைக்கு விசுவாசம் வந்ததோ தேவனுடைய செயல் அவங்க வாழ்க்கையில ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதும் தன்னுடைய காரியத்துல உறுதியாக இருப்பார். ஆமென். தாமதம் ஆயிட்டு வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, என்னாச்சுன்னா சாராளுக்கு பிள்ளை இல்லாம இருந்ததுனால என்ன பண்ணிட்டா, வேற 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 விஷயங்கள்லாம் எப்படியாவது ஒரு விஷயங்களை, எனக்கு ஒரு குழந்தை வேணும் அவ்வளவுதான், அதுக்கு வேற 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 விஷயங்களெல்லாம் அவ செய்யறா. என்ன செய்யறா, ஆகாரை கொடுக்குறா. ஆமென். அது மூலியமா நான் பிள்ளை வரணும்னு நினைக்கிறா. ஆமென். ஆபிரகாமும் அவ்வளவுதான், எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தை வேணும் அவ்வளவுதான். அதுக்காக சில காரியங்களை சரி நம்ம வாழ்க்கையில் அவ்வளோதான், ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் வேணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நடக்கலைன்னு தேவன்கிட்ட கேட்டு பார்க்கும், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம். தேவன்கிட்ட இருந்து வர வேண்டிய பதில் நமக்கு சரியாக வரல, இல்லை தேவன் விஷயத்தில் ஒரு விஷயத்தில் மௌனமாயிருந்தா நம்ம மாம்சத்தில் முயற்சி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போதான் தேவன்கிட்ட இருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்களும் தேவன்கிட்ட இருந்து வருவ நன்மை இன்னும் சில வருஷங்கள் தள்ளி போயிருது. ஆமென். ஏறக்குறைய 13 வருஷம் தேவனுடைய சத்தத்தை இல்லாம இருந்துட்டான் ஆபிரகாம். அந்த டிலேக்கு அவர் தான் காரணம். சொல்லுங்க, எப்பொழுதுமே நான் மாம்சத்துல இறங்கி ஒரு காரியத்தை நான் செஞ்சிடணும்னு நினைக்கவே மாட்டேன். சொல்லுங்க, தேவனை முன்னிட்டு தான் நான் எல்லா விஷயங்களும் செய்வேன். அதனால தாவீது கர்த்தரை தான் எப்பொழுதும் என் முன்பாக நான் வைத்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா வேற எதுவுமே தெரியாது, அது மட்டும்தான். ஒரு மனுஷன் நமக்கு விரோதமா எழும்னா நமக்கு அந்த மனுஷன் மட்டும்தான் தெரியும், தேவன் தெரியாது. அப்படி கிடையாது, அப்படி இருக்கக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தரை தான் நம்ம முன்பாக வைக்கணும். ஆமென். தேவன் நீர் உண்மை உள்ளவர். ஒவ்வொரு நாள் சொல்ல, தேவனே நீர் உண்மை உள்ளவர், என் வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் சரி நீர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே என் வாழ்க்கை சொல்ல, ஆண்டவரே நான் you are more faithful than me, I am not faithful. நம்ம எப்பவுமே உண்மை உள்ளவர் இல்லைங்க, சில நேரத்தில் மாறிடு விடுவோம். ஆனால் தேவன்
எப்பொழுதும் தான் கொடுத்த வாக்கு தத்தத்திலையும் தான் சொன்னதிலே அப்படியே உறுதியாக தான் இருப்பார். சொல்லுங்க, என் தேவனை நான் ஒருபோதும் மாற்றவே முடியாது. ஆமென், அல்லேலூயா. சில விஷயங்களுக்கு கண்ணீர் வச்சு ஒப்பார வச்சாலும் மாறாது. உபவாசம் பண்ணி என்ன பண்ணாலும் மாறாது. தலைக்கீழே தேவன்கிட்ட நின்னாலும் மாறாது. ஆமென். அவர் ஒரு டிசிஷன் எடுத்தார்னா தேவ பிள்ளைய வாழ்க்கையில் அதில் உறுதியாக நிற்பார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் எப்பொழுதும் என் கர்த்தர் உண்மையுள்ளவர் என்ன நான் நம்பிக்கொண்டே தான் இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற ஆகார இடத்துலலாம் என்னெல்லாம் உன்னுடைய சந்தானத்தை ஆகார் கிடத்துல கிடையாது. ஆபிரகாம் சொல்ற ஆகார இடத்துல இருந்து எப்படியாவது வரணும்னு நினைச்சு அதுல இருந்து ஒரு குழந்தை பெருச்சு. ஆனா தேவன் அதுல சந்தோஷப்படவே இல்லை. தேவ திட்டம் இல்லாம வருகிற எந்த விஷயங்களும் தேவன் சந்தோஷப்படவே மாட்டார். ஒண்ணு புரியுதா? ஆகாருக்கே செஞ்சார்னா, ஆகாருடைய அழுகுரலை கேட்டார்னா, ஆகாருடைய அங்கலாய்ப்பை பார்த்தார்னா சாராளை பார்க்க மாட்டாரா? எனக்கு இது யோசிக்கும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்த, ஆண்டவரே நீர் எவ்வளவு சாராளை நேசிச்சிருப்பேர். அப்படிதானே ஆபிரகாம் கூட சொல்றாரு. என்னன்னா, அவனுடைய வேலைக்கார எலியேசர் எனக்கு ஒரு சந்ததியா இருக்கட்டும், இஸ்மவேல் இருக்கட்டும், எப்படியும் எனக்கு ஒரு சந்ததி வந்தா போதும்னு நினைக்கும் போது கூட ஆண்டவர் சொல்றாரு. ஜெனிசிஸ்ல ஆதியாகமம் 17வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்க வாசிங்க. 17:16. நான் அவளை ஆசீர்வதித்து, ஆமென், அல்லேலூயா, நான் அவளை ஆசீர்வதித்து. சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. சாராளுடைய நிலைமை எப்படி தெரியுமா? ஒரு மலடியா வாழ்க்கையில அற்பமா, ஒரு வேலைக்காரி கூட அவளை அற்பமா என்ற அளவு ஆயிடுச்சுங்க. அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் இருக்கு பாருங்க. தேவன் ஆபிரகாமை அழைத்தார் என்று சொல்லிட்டு புருஷன் சொன்ன உடனே சரி நான் புருஷன் பின்பாக போகணும்னு சொல்லிட்டு எல்லாவற்றிலும் கூட இருந்து, ஏன் புருஷன் தங்கச்சின்னு போய் சொல்லும் போது கூட இருந்து எல்லாத்தையும் செய்து புருஷன் கூடவே, புருஷன் எப்படி கூடுவாளாம்? ஆண்டவனேன்னு சொல்லி கூப்பிடுவாளாம். அந்த அளவு தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவாளோ அப்படி புருஷனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனுஷி. ஆனா அவ வாழ்க்கையில ஒரு மலட்டுத்தன்மை, அவ வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமே இல்லை. அப்போ அவருடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கண்ணீர் தான். புருஷன் கூட என்ன பண்ணல, அவளால தனக்கு ஒரு சந்ததி பிறக்குன்ற நிலைமை போயிடுச்சு. ஆனா தேவன் என்ன சொல்ற தெரியுமா? நான் அவளை ஆசீர்வதித்து, நீ அது இதுன்னு எல்லாம் சொல்லாத, நான் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆமென், சொல்லுங்க, தேவன் என்னை ஆசீர்வதிப்பா. ஆமென். ஆபிரகாமுக்கு அவ்வளோ பெரிய வாக்குத்தத்தம் எல்லாம் கொடுத்தாரு தெரியுமா? வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தேவனுக்கு சாராள் தேவைப்பட்டுச்சு. ஆமென். சாராள் மூலியமா தான் ஈசாக்கு பிறந்தான். உங்க குடும்பத்துக்கு, உங்க ஊழியத்துக்கு, எல்லாத்துக்கும் தேவன் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்கள் மூலியமா தேவன் நிறைவேற்றுவார். ஆமென், அல்லேலூயா. உங்களை புரியல, உங்க சூழ்நிலைகள் யாராலையும் சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. காலம் தாமதமாகும் போது அவளுக்கு ஏஜ் ஆயிடுச்சு. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு எல்லாம் நின்று போயிடுச்சு. வாழ்க்கையில இனி எனக்கு நல் வாழ்க்கை இருக்கான்னு சொல்ல அவளால சொல்ல முடியல. ஆனா அந்த நேரத்தில் நம்ம எப்போ தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே இல்லை இதுக்கு மேலே என்னை காத்திருக்கவும் இதுக்கு மேலே எனக்கு ஜபிக்கவும் திராணி இல்லை, எல்லாம் உங்க கையில கொடுத்துருந்தேன்னு சொல்லிட்டு எப்போ ஹோல் நம்ம சரண்டர் ஆகுமோ தேவன் அப்போதான் செயல்பட ஸ்டார்ட் பண்ணுவார். ஆமென், அல்லேலூயா. சொல்றாரு ஆண்டவர், சொல்றாரு, நான் அவளை ஆசீர்வதித்து அவளால உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஆமென், அல்லேலூயா. அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளால ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். ஆமென், அல்லேலூயா.
சொல்லுங்க, என் தேவன் அப்படியே என் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ஒரு மலட்டுத்தன்மை என் வாழ்க்கையில் இருக்குன்னு நான் வந்திருக்கிறேன். ஒரு ஃபினான்ஷியல் காரியத்தில் இருக்கலாம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியத்திலேயாவது இருக்கலாம், ஊழியத்திலேயாவது இருக்கலாம், எத்தனையோ காரியங்கள். நான் ஒவ்வொரு நாளும் இதில் ஒரு மாற்றம் கிடையாதா வராதான்னு சொல்லி நான் அழுதுட்டு இருக்கிறேன்னு சொல்றீங்களா, அந்த காரியத்திலெல்லாம் தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். ஆமேன். ஆண்டவர் சொல்றார், நான் அவளை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். சொல்லுங்க, யார் ஆசீர்வதிக்கிறாரோ இல்லையோ எனக்கு தேவையில்லை, என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். என் மூலியமாய் ராஜாக்கள் வருவாங்க. ஆமே, அல்லேலூயா. ஒரு குழந்தைக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற வயசு ஆயிடுச்சு, நம்பிக்கை இல்லை. ஆனா தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் பெருசு. ஆமேன், அல்லேலூயா. எப்பொழுது சொல்லணும், என் தேவன் உண்மை உள்ளவர் என் வாழ்க்கையில். சொல்லுங்க, என் தேவன் என்னை ரட்சித்தவர், உண்மை உள்ளவர், என்னை கடைசி பர்யந்தமும் நடத்துவார். ஆமேன். இரண்டாவது காரியம், அதே ரோமர்ல 4வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. ஆமேன். அவன் ப்ராப்ளம்ஸை அவன் எண்ணவே இல்லை. டோன்ட் கன்சிடர் யுவர் ப்ராப்ளம்ஸ். எப்பவுமே உங்களுடைய விஷயத்தை, உங்களுடைய பிரச்சனைகளையே நீங்க எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க. ஆமேன். என்னாது இருந்தான், எனக்கு வயசாயிட்டு அவன் எண்ணல. ஆமேன். சாராளுக்கு ஏஜ் ஆயிட்டு, இதுக்கு மேலே அவளுக்கு புள்ள பறக்காதவன் எண்ணவே இல்லை. ஆமேன், ஹல்லேலூயா. அதுதான் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சு. ஆமேன். அவன் என்ற வரைக்கும் அவன் ஆபிரகாம் ஆதியாகமம் 17:17 தேவன் சொல்லும் போது கூட என்ன பண்றான், சிரிக்கிறான். எப்படி இந்த காரியம் முடியும்? அவன் எண்ணறான். அப்போ இதெல்லாம் முடியாது. அவளுக்கு என்ன ஆயிடுச்சு, ஏஜ் ஆயிடுச்சு. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நீ என்னன்னா சாரா கூட அவ்வளவுதான். தூதர்கள் சொல்லும் போது கூட அவ என்ன பண்றா, தன்னுடைய ப்ராப்ளம்ஸ் தான் முன்னாலே கொண்டு வந்து வைக்கிறா. நம்ம எப்பெல்லாம் நம்முடைய ப்ராப்ளம்ஸை மட்டும் நம்ம எண்ணிக்கொண்டு இருக்கோமோ, நம்முடைய அற்புதங்கள் டிலே ஆயிட்டே தான் இருக்கும். சொல்லுங்க, நான் ப்ராப்ளம்ஸை எண்ணவே மாட்டேன். ஆமேன். அதை குறிச்சியே நான் ஞாபகமா இருக்க மாட்டேன். எல்லாத்தையும் தேவனுடைய கரத்தில் கொடுப்பேன். சொல்லுங்க, இன்னிலிருந்து எனக்கு இருக்கிற விஷயங்கள் அப்படியே தேவன் கையில கொடுப்பேன். ஆமேன். இந்த காரியத்தை நான் அது குறிச்சியே எப்பவுமே அந்த ஞாபகத்திலேயே இருக்க மாட்டேன். சிலர் என்ன நடந்துட்டு இருந்தாலும் அவங்க மைண்ட்ல ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். என்ன விஷயம் ஓடிட்டு இருக்கும்? அன்னைக்கு என்ன பிரச்சனையோ அதுதான் ஓடிட்டு இருக்கும். இல்லை ஏதோ ஒரு நடந்த விஷயம் தான் ஓடிட்டு இருக்கும். இல்லை ஏதோ ஒரு தேவை, அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கும். கர்த்தர் சொல்லி, என் மேல உன் பாரத்தை எல்லாம் வச்சு விடு. எத்தனை பேர் இப்போ வைக்கிறோம்? எத்தனை பேர் வைக்கிறோம்? சொல்லுறோம், ஆண்டவரே இப்படி எப்பா அப்படி எப்பான்னு சொல்லுவோம். திரும்பி உட்காந்து அதே தான் அழுவோம். திரும்பி அந்த விஷயத்த திரும்பி செய்வோம். ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து சொன்ன, ஆண்டவர் நான் எண்ண மாட்டேன்ப்பா, நீங்க பார்த்துக்காங்க. ஆமேன், ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க. ஆமேன். நீங்க தான் சொல்லியிருக்கீங்க, குறித்த காலத்துல என்கிட்ட வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க, குறித்த நேரத்தில் நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறீங்களாப்பா. ஆமேன். நீர் எப்பவுமே உண்மை உள்ளவர் என்று நான் விசுவாசிப்பேன். என்னுடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி. ஆமேன். அதுக்கடுத்து என்னுடைய பிரச்சனைகளை நான் எண்ண மாட்டேன். இதுக்கு பிறகு ஆமேன், நீங்க பார்த்துக்கிடுவீங்க. ஆமேன், அல்லேலூயா. நீங்க அதே ஆதியாகமத்தில் 21வது அதிகாரத்துக்கு கடைசியாக நான் சொல்லி முடிஞ்ச ஆதியாகமத்தில் ஆமேன் 21 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் தாம் சொல்லி இருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆமென், அல்லேலூயா. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ உங்க மேல அவர் கடாட்சமா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. குறித்த காலத்துல உங்களுக்கு எல்லாத்தையும் என்னென்ன உங்களுக்கு உரைச்சிருக்கிறாரோ, தண்ணி ஜபத்துல அது, ஆமென், சர்ச்சில், ஆமென், உங்க பாஸ்டர் மூலியமா என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு செய்திருக்கிறாரோ சொல்லியிருக்கிறாரோ அப்படியே செய்வார். 2வது வசனம், ஆபிரகாம் சாராள் கர்ப்பவதியாகி எப்படி நல்ல பலனாயிருக்கையில், சாராள் கர்ப்பவதியாகினே இருக்கு இல்ல, முதிர் வயதுல. சில நேரத்தில் நம்ம இதெல்லாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது சில விஷயங்கள்.
கிரகிக்கவே முடியாது. சொல்லுங்க, ஏஜ் ஆயிட்டு இனிமேல எல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லாதீங்க. ஆமென். தேவன் அற்புதத்தை செய்யறதுக்கு, உங்க மூலியமா தேவ திட்டம் நிறைவேறதுக்கு என்ன ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க வாசிங்க, கீழே உள்ளது வாசிங்க. தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஆமென். ஹல்லேலூயா. குறித்த நேரத்தில் ஆபிரகாமுக்கு குமாரனை பெற்றார். ஆமென். தேவன் கடாட்சமாவே இருக்கிறார் நம்ம மேல. ஆமென். ஹல்லேலூயா. தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. 18வது அதிகாரம் 14வது வசனம், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஆமென். ஹல்லேலூயா. உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஆமென். தேவ தூதர்கள் வந்து என்ன சொன்னாங்களோ, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, குறித்த காலத்துல, ஆமென். இந்த வருஷம் அந்த வருஷம் அல்ல, சீக்கிரத்தில் உங்களிடத்தில் வருவார். உங்க கண்ணீரெல்லாம் மாறிவிடும். தேவன் உங்களை கொண்டு செய்ய நினைத்ததை ஒருவனாலும் தடைப்படுத்த முடியாது. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலியமா உங்களை ஆசீர்வதிப்பாராக.